Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப ஈஸியாக ஃபீடிங் கமீஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ ஒரு அழகான ஒரு ஃபீடிங் கமீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் டபுள் சைட் ஜிப்போட ஒரு சூப்பரான யோக் ஸ்டைல் ஃபீடிங் கமீஸ் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பண்ணுற அதே கமீஸ் மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இது வந்து யோக், அதாவது ஒரு 15 இன்ச்சில் நான் இதை பிரிக்கிறேன். யோக் மாதிரி ஒரு பாடி மாதிரி பிரிச்சுட்டு ஒரு ஏ லைன் மாதிரி இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபீடிங் கமீஸ்னால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும். ஸோ அதோட ஏ லைன் மாதிரி பிரித்தானா உங்களுக்கு வந்து வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கமீஸ் பண்ணுறதுல. ஸோ அந்த பாடி பார்ட்டை நம்ம ஷோல்டர்லேருந்து இதை கரெக்டாக அப்படி பிரிக்கப்படும். ஓகே, ஸோ இந்த ஜிப்பை கரெக்டாக பிரிக்கிறதுக்கு உங்களோட அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு அதை பிரித்தாலும் ஓகே, இல்லை உங்களோட ஷோல்டரோட சென்டர் எடுத்து அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சால் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு உங்கள் அப்பர் பாடி எடுக்காமல் உங்களோட செஸ்ட்டு உங்களோட மார்பு சுற்றளவு மட்டும் எடுத்து அதை 4ஆக டிவைட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஸோ அதை எப்படி டீட்டெயிலாக பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷோல்டர் எடுக்கிறேன். ஸோ ஷோல்டர் வந்து நார்மலாக நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் எடுப்பீங்களோ அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். எதுக்காகனா இப்போ நம்ம ஜிப் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து தையலுக்கான அளவு தான் அது. ஸோ இப்போ நீங்கள் 6 எடுக்கிறீங்கன்னா 7 எடுக்கிறவங்க 1 இன்ச் கொடுத்து 8 இன்ச் எடுத்துக்கலாம். நெக்லைன் வந்து உங்களோட ஆவரேஜாக நெக்லைன் எவ்வளோ நீங்கள் வைப்பீங்களோ அதே நெக்லைன் வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 வைக்கிறேன்னா அதே 3 இன்ச்சஸ் நான் கொடுக்குறேன். ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச் கொடுத்து நெக்கையும் ஷோல்டர் ஸ்லோப்பையும் இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து இப்போ நான் ஷோல்டர் வந்து நான் 7 இன்ச் எடுத்துறதுனால நான் ஆர்ம் ஹோல் டெப்த் அதே 7 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம். உங்களுடைய செஸ்ட்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் ஒரு 4 இன்ச் ஈஸும் கொடுத்துக்குங்க. ப்ளஸ் தையலுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் கமீஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மேலேருந்து அந்த யோக் பகுதி வந்து ஒரு 15 16 இன்ச்சில் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ மேலே நான் வந்து ஒரு 10.5 இன்ச் எடுத்திருக்கேன்னா அதே 10.5 இன்ச் வந்து கீழேயும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ கொடுத்து இதை ஒரு லைனாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15+1 அதாவது யோக் வந்து தையலுக்கும் சேர்த்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சும் கீழே வந்து அந்த ஸ்கர்ட் பகுதி அந்த ஏ லைன் பகுதியை ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ஸோ ஆர்ம் ஹோல் வச்சு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ஆர்ம் ஹோல் வரைஞ்சிடும். 1 இன்ச் வந்து சைடில் வந்து தையலுக்காக விட்டுட்டு லைட்டாக இதை ஒரு 1/2லேருந்து 3/4 இன்ச்சுக்கு வந்து இதை தூக்கி விட்டுடலாம். சைடில் டவுனில் கொஞ்சமாக கர்வ் பண்ணிவிடுங்க ஃபிட்டிங்காக. ஓகே, ஷோல்டரை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நெக்லைன் டெப்த் வந்து நான் 7 இன்ச் எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக எவ்வளோ நெக்லைன் கொடுக்குறீங்களோ அதே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 7 இன்ச் இதுக்கு வந்து இறக்கம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணுறது ஃப்ரண்ட் பார்ட். பேக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவுமே கட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த பாடிஸையும் ஸ்கர்ட்டையும் தைச்சி ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அளவு அப்படியே வச்சு நீங்கள் பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஷோல்டரோட மிட்டில் சென்டரை இங்கேருந்து ஒரு வேளை உங்கள் அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ்னா அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அது தெரியலன்னா ஷோல்டரோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வரைக்கும் நம்ம வரைஞ்சோன்னா நம்ம இதை ஜிப்புக்கு நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ஃபீடிங் நைட்டி கூட பண்ணலாம். ஸோ மெத்தட் வந்து இதே சேம் தான். இதே டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணி கமீஸ்க்கு பதிலாக நீங்கள் நைட்டி பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் பார்ட், சைடில் 2 பார்ட் நமக்கு வரும். ஸோ இப்போ மாதிரி உங்களுக்கு வந்து 2 சைடு கிடச்சிடும். சென்டர் பேனல் ஒன்று இருக்கும். இப்போ மேலேருந்து வந்து நம்ம ஜிப் மார்க் பண்ண போகிறோம். மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேலேருந்து 8 இன்ச்
கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் எடுக்கலாம். இல்லைன்னா 1 இன்ச் வரைக்கும் கீழே எடுத்தாலே போதும். இங்கேருந்து 7 இன்ச் கொடுத்துருக்கோமா, அந்த 7 இன்ச்சிலேருந்து அடுத்த ஓப்பனிங் வந்து நான் வந்து ஒரு 13 இன்ச் கொடுக்குறேன். இந்த 13 இன்ச் இல்லைன்னா நீங்கள் 14 இன்ச் வரைக்கும் கூட வைக்கலாம். ஸோ அப்போ இந்த ஜிப்போட ஓப்பன் நல்லா பெருசாக இருக்கும். பஸ்ட்டு பெருசாக இருக்கவங்க மேலேருந்து 7.5 அதுலேருந்து 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே நான் மார்க் பண்ணால் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் கீழே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணப்போது ஜிப்பு ஒன்று பெருசாக இருக்கும். பஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களுக்கும் ஃபீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஜிப்பை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் யோக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எடுத்திருக்க இந்த சென்டர் பீஸிட ஒரு 1/2 இன்ச் வந்து அகலம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த யோக் பீஸ் பார்த்திங்கன்னா சென்டர் பீஸ் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க அளவை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ ஜிப் அட்டாச்சிங் மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த 2 பார்ட்டையும் ஒன்றா இப்படி மேலே போட்டுட்டு மேலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு தையலை 5ல் வைங்க. 5ல் வச்சுட்டு திரும்பி அங்கேருந்து ஸ்டிச் பண்ண, அதாவது ஜிப்பு கொடுக்குற அந்த 7 இன்ச் வரைக்கும் 5ல் தைச்சிட்டு திரும்பி 2 நம்பரில் மாற்றிட்டு ரஃப் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தைச்சிருங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த பகுதி மட்டும் பெரிய தையல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த ஜிப்பை வந்து சென்டரில் வச்சு இதை நம்ம பின் பண்ணிடலாம். அந்த தையல் தும்பை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி அயன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜிப்பை வச்சு இந்த ஃபுட்டரை சிங்கிள் ஃபுட்டர் மாற்றி இதுக்கு மேலே கரெக்டாக அந்த ஜிப்பு வர மாதிரி வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். மேலேருந்து 7 இன்ச்சுக்கு சின்ன தையல், திரும்பி 7 இன்ச்சிலேருந்து அந்த 14 இன்ச் வரைக்கும் பெரிய தையல், திரும்பி சின்ன தையல், இப்படி தான் மாற்றி நம்ம தைக்கணும். ஸோ இது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்கள் த்ரெட் ரிப்பர் எடுத்துக்கோங்க. சீம் ரூமர் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ இங்கேருந்து அந்த சீம் ரூமரை வச்சு இந்த ஜிப்பை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட். வீட்டில் வந்து நம்மக்கிட்ட உங்ககிட்ட வந்து ஜிப்பர் ஃபுட் இல்லை, கரெக்டான அந்த ஃபுட்டர் இல்லைனாலும் இதில் நீங்கள் அழகாக நீங்கள் ஜிப்பு தைச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே. ரொம்ப ஈஸி மெத்தட். யார் வேணால் ஜிப் தைக்கலாம். இப்போ அந்த கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே போட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச் விட சொன்னாலே அந்த 1/2 இன்ச்சை நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேலேருந்து நம்ம அந்த 14 இன்ச் 7 இன்ச் ஜிப்பு ஸ்டார்டிங் கொடுத்தோம் இல்லையா, அது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ திரும்பி அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த 7 இன்ச் வர வரைக்கும் நான் இதை லாக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அந்த கேப் நம்ம விட்டோம்ல, ஜிப்பர் ஓப்பனிங் கேப்பு, அந்த கேப்லேருந்து திரும்பி கீழே லாக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே சைடை தைச்சோன்னா மேலே பகுதி மட்டும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ஜிப்பு இருக்கிறதே தெரியாமல் ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக அந்த ஃபீடிங் நைட்டில் அந்த ஜிப்பரோட அந்த அந்த ஹேங்கிங் மாதிரி இருக்கும், அது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஜிப்பு வச்சுருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து யோக் பகுதி ரெடி பண்ண பிறகு கீழே இன்னொரு ஃபேப்ரிக்கை போட்டு இதில் ஸ்கர்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யோக்கை வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்கர்ட் துணிக்கு மேலே உள்ளே வர மாதிரி லே பண்ணிவிடுங்க. லே பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே க்ராஸாக கீழே வந்து ஒரு 44 இன்ச் லென்த் எடுத்துக்குங்க. ஸோ இது மாதிரி க்ராஸாக ஏ லைன் மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ கீழே அதே மாதிரி தான் ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சுக்கு லைட்டாக ஸ்லாண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஏ லைன் ஸ்கர்ட் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த யோக் பகுதியை போட்டு நம்ம தைச்சிடலாம். ஓகே.
ஸோ துணியோட நல்ல பக்கங்கள் ஒன்றா வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிடும். தைச்ச பிறகு இதே மாதிரி பேக் பார்ட் வந்து நீங்கள் ஜிப் இல்லாமல் நெக்லைன் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா இந்த மாதிரி அவுட்ஃபிட் ரெடி வேணும்னு நினச்சாங்கன்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye-bye.